ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் நம்மளோட லெவல் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் லெவல் நம்ம எப்பவுமே எடுப்போம். ஸோ அதற்கு மேலே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு 920 ஷார்ட் ஸ்ட்ராடல் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் அந்த லெவல்ஸ் தான். ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு எடுத்த லெவல்ஸ். ஓகே. ஸோ இதில் இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றது வந்து நம்ம இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷன், அதாவது நிறைய பேர் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து 2 சார்ட் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரே டைமில் பார்க்க முடியாது. ஒரே டைமில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஸோ இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே டைமில் 2 சார்ட் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் நீங்கள் ப்ரீமியம் கூட இதில் ஆட் பண்ணி பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நான் வந்து பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் நான் வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்றது நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் செட்டிங் போயிட்டு நம்மளுக்கு நிஃப்டி வேணால் நிஃப்டி வச்சுக்கலாம், இல்லைனா பேங்க் நிஃப்டி வேணால் பேங்க் நிஃப்டி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் நிஃப்டியோட ஆப்ஷன் வேணும் எனக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? அந்த மேலே இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு கிரிப்டோ இருக்குது, ஃபாரெக்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது, எக்கனாமி இருக்குது. ஸோ இதில் வந்து லாஸ்ட் வந்து ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஆப்ஷன் செயின் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24,000 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் பண்ணுறேன். இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே ஆன் பண்ணிக்கிறேன். இதை என்ன பண்ணுறேன், நான் எனபிள் பண்ணிட்டேன். எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன செய்யுங்க, அந்த ஆப்ஷனோட சார்ட் வந்து வந்துடும். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு லைவ்ல வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? லைவ்ல வந்து நம்மளுக்கு லைவ் பிரைஸ் மூவ்மெண்ட்ல வந்து என்ன செய்யும், இது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி இதில் நம்ம கம்பேர் பண்ணணும். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன செய்கிறோம், கம்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதில் வந்து கால் இன்புட் வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதுலையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் நான் 2 இது கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம அதே மாதிரி போயிட்டு நிஃப்டின்னு நான் அடிக்கிறேன். நீங்கள் பேங்க் நிஃப்டி வேணா எந்த இது வேணாலும் நீங்கள் எந்த இண்டெக்ஸோட ஆப்ஷனை கூட நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸ்டாக்கோடது கூட நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஸ்டாக்கை கூட நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கையும் கூட எடுத்து என்ன செய்யலாங்க, நீங்கள் இதில் வந்து கொண்டு வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஷனு இந்த இண்டெக்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும்னு இல்லை, எதுனாலும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இதோட ஆட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு சார்ட் பார்க்குறீங்க அப்படின்னா 2 சார்ட்டாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம், பார்க்க முடியும் ஃப்ரீயாக. ஓகேங்களா? ஸோ இதில் நான் 2வது என்ன பண்ணுறேன், நிஃப்டியே போகிறேன். நிஃப்டிக்குள்ளே போயிட்டு நம்ம ஆல்ரெடி கால் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். புட் ஆப்ஷன் நான் வந்து இப்போ எடுக்கிறேன். புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதை நான் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன செய்யும், இங்கே புட் ஆப்ஷனும் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன செய்யுதுங்க, 2 கேண்டில் வந்துருச்சிங்களா? இப்போ நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். அதாவது நிஃப்டி இங்கே மேலே இருக்கும், நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் இங்கே வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் உங்களோட லெவல்ஸ் என்னவோ அதை மார்க் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ல வந்து எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? எத்தனை பேர் நிறைய கமெண்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் நாளைக்கு என்ன செய்வேன், பப்ளிஷ் அப்படின்றத வந்து பண்ணிவிடுவேன். இதில் இன்னும் கொஞ்சம் அப்டேட் இருக்குது. அதாவது நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வர்ற மாதிரி நான் வந்து அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு வந்து என்ன பண்ணுவேன், பப்ளிஷ் அப்படின்றது வந்து பண்ணிவிடுவேன். சரிங்களா? அது நீங்கள் வந்து எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. அதிகமாக வந்து இது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை நாளைக்கே வந்து என்ன பண்ணுவேன், பப்ளிஷ் அப்படின்றத பண்ணுவேன். ஓகே, சரி, பார்ப்போம் எத்தனை பேர் வந்து ஆர்வமாக இருக்கீங்கன்னு. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேப் அப் அப்படின்றதுனால நம்ம வந்து 920 ஷார்ட் ஸ்ட்ராடலை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், லெவல்ஸ் அப்படின்றத வந்து எடுத்திருக்கோம். சேம் தான். இது நம்ம இந்த லெவல்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக வந்து நம்மளோட வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் லாஸ்ட்டு. ஸோ அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்தது அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் வந்து கிடச்சிருந்தது. எதாவது கிடச்சிருந்தது 23,978 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிது. இதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். நம்மளுக்கு காலையில் என்னாச்சு, கேப் அப் ஆனதுனால நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செஞ்சிருக்கு, சைடு வேஸில் தான் மார்க்கெட் போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து சைடு வேஸில் போயிருக்கிறாங்க. இது நம்ம காலையிலேயே வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைடு வேஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க பாசிட்டிவா. ஆல்ரெடி பாசிட்டிவா தான் நம்ம கேப் அப்ல தான் போயிருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு ஓப்பன்ல இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க,
ஹைல போய் முடிஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஓப்பன் பிலோ நம்மளுக்கு க்ளோஸ் ஆகாம ஓப்பன் அபோவ் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுல நம்ம இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இருக்கு. தென் நம்மளுக்கு டைம் வேல்யூ வந்து இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு என்ன டைம் அப்படின்றதும் நம்மளுக்கு இதுல வந்து காட்டும். அதாவது நம்மளுக்கு இதுல 10:45ன்னு காட்டுது. இதுல 11:45ன்னு காட்டுது. அதாவது இந்த டைமுக்கு என்ன டைம் வேல்யூ இருக்கு அப்படின்றத வந்து என்ன செய்யும், இது வந்து காட்டும். ஸோ இத நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத வந்து நீங்க என்ன செஞ்சுக்க முடியும், இது மூலியமா புரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு டிகே ஆயிட்டே இருக்குதா? மார்க்கெட் வந்து ஒரு டிகே மோட்ல போயிட்டு இருக்குதா? இல்லன்னா நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் ஆயிட்டு நம்மளுக்கு வாலட்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படின்றத நீங்க என்ன பண்ணலாம்னா, இத வச்சு கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்ப நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 5 மினிட் வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் டைம் வேல்யூ அதாவது டைம் ஃப்ரேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் 3 மினிட் மாத்துனேன் அப்படின்னா, எனக்கு நெறைய வந்து கிடைக்கும். அதே மாரி 1 மினிட் மாத்துனேன் அப்படின்னா, இன்னும் அதிகமா வந்து கிடைக்கும். என்ன வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு 1 மினிட் தேவையில்ல. 3 மினிட்ல வச்சு பார்க்கலாம். இப்ப 3 மினிட்ல பார்க்கும்பொழுது எனக்கு இங்க பாருங்க. எப்பவுமே என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கேப் அப் இல்லன்னா ஒரு கேப் டவுன் நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு டைம் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு சடனா வந்து இவ்வளோ கேப் அப் நடக்கும்பொழுது, ஐவியோட வேல்யூ வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நடக்கும்? பிரீமியத்தோட வேல்யூ வந்து கூடிரும். அப்ப நம்மளுக்கு டைம் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? அதிகமாகும். பட் ஆனா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் குளோஸோட டைம் வேல்யூ 136 நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா 105, 106 அந்த ரேஞ்ச்ல தான் என்ன செய்றாங்க? நம்மளுக்கு டைம் வேல்யூ வந்து இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கரிச்சு விட்டுருக்காங்க நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்லயே. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. நல்லா வந்து என்ன செய்ய போறாங்க? மார்க்கெட்ட வந்து டீகே பண்ண போறாங்க. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்படின்றது வந்து இருக்கு. சரியா? நாளைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு காலையில 105, 98, 96, 93, 86 அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யுது? குறைஞ்சுட்டே வந்துருச்சு. மார்க்கெட்டோட வேல்யூ வந்து என்ன செஞ்சுச்சு? டைம் வேல்யூ குறைஞ்சுட்டே வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம இத வந்து காலையிலேயே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமாவே நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட் 20 மினிட்லயே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது வந்து மார்க்கெட்ட வந்து இன்னைக்கு கொஞ்சம் சைடு வேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 80% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதையும் கொஞ்சம் தெளிவா வந்து பாருங்க. இதே மாரி ஆப்ஷன் பிரீமியம் வந்து நம்ம இன்னைக்கு என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,000 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து எடுத்திருந்தோம். 24,000 கால் அண்ட் புட் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம் எடுத்திருந்தோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க் பண்ணி குடுத்தது 121, 171 அப்படின்ற 2 லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி குடுத்தோம். ஸோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு காலையில புட் ஆப்ஷன் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, மேல இருந்திருக்காங்க. கால் ஆப்ஷன் கீழ இருந்திருக்காங்க. அதாவது மீட்டிங் வந்து நடக்குது. பட் என்ன செய்ய முடியல? டாமினேட் அப்படின்றது பண்ண முடியல. மீட்டிங் அகைன் அகைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் டாமினேட் வந்து பண்ண முடியல. நம்மளுக்கு லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல அதாவது ஒரு 2:30 மணிக்கு மேல தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மீட்டிங் பண்ணி நம்மளுக்கு டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷன் அப்படின்றது மேல வராங்க. சரியா? ஸோ இதுல நான் புட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெளிவா வந்து தெரியும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிட்டு, இந்த S1 லெவலுக்கு கீழ தான் வந்து இருக்கிறாங்களே தவிர, S1 லெவலுக்கு மேல வந்து போக முடியல. சரிங்களா? S1 லெவலுக்கு கீழ தான் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியலங்க, கால் ஆப்ஷனால போக முடியல. அங்கேயே தான் வந்து நின்னுட்டு இருக்கிறாங்க. 2வது நம்மளுக்கு S1க்கு வந்ததுக்கு அப்புறமா தான், நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் அப்படின்றதே வந்து கிரியேட் ஆகுது. S2க்கு வந்து நம்மளுக்கு கீழ வந்து போகல. S2க்கு கீழ வந்து என்ன செய்யல, கால் ஆப்ஷன் அப்படின்றது போகல. அது அந்த இதுலயே இருந்து தான் நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது வந்து குடுக்குறாங்க. ஸோ அதே போல புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, அப்ப கால் ஆப்ஷன் வந்து ஹைட் பண்ணிடுறேன். புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பண்றாங்க, மிட் லெவல்ல இருந்து S1 வராங்க. S1க்கு கீழ வந்து அவங்கள போக விடல. சரிங்களா? S1க்கு வராங்க. S1லேருந்து நம்மளோட இந்த 121 அப்படின்ற லெவலுக்கு போறாங்க. 2வது நம்மளுக்கு S1 வராங்க. S1 வந்து நம்மளுக்கு எப்ப பிரேக் பண்றாங்களோ, சரிங்களா? S1 நம்மளுக்கு எப்ப பிரேக் பண்றாங்களோ, அப்பதான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன்லயும் மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இத நீங்க வந்து கரெக்ட்டா பார்க்கணும். ஓகே. நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக் மட்டும் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க எந்த ஸ்ட்ரைக் பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ்ல வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு என்ன செய்றேன் அப்படின்னா, 24,050 எடுக்கிறேன். 24,050 எடுத்தோம்னா அவன் இந்த லெவல்ல இருப்பான். இருக்கிறானா? ஸோ இந்த லெவல்ல நிக்கிறாங்க பாருங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்க, 171ல இருந்து நம்மளுக்கு கீழ வராங்க. மிட் லெவல பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 121. இந்த 121 நம்மளுக்கு என்ன செய்யல, இந்த 24,050 அப்படின்றது வந்து பிரேக் பண்ணல. அத பிரேக் பண்ணியிருக்காங்க. எப்ப பிரேக் பண்ணியிருக்காங்க கரெக்ட்டா இந்த 2.25, 2.30 அந்த ரேஞ்ச்ல தான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன்லயும் மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்குது. புரியுதுங்களா?
ஸோ இதையும் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு உண்டான லெவல் எடுக்கிறதுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துருச்சான்னு பார்ப்போம். ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வராமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு 4-5 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வரும், சரியா? ஸோ அதுக்காக நம்ம க்ளோசிங் பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, க்ளோசிங் ப்ரைஸ் அப்டேட் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம் எடுப்போம், சரிங்களா? ஆப்ஷன்லையும் சரி, அதே மாதிரி இண்டெக்ஸ்லையும் சரி, ஓகேங்களா? ரெண்டுலையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்ஸ் லெவல்ஸ் எடுப்போம். அதே மாதிரி நாளைக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பைரியோட லெவல்ஸையும் நான் வந்து அப்டேட் பண்றேன், அதுல நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், லெவல்ஸ் அப்படின்றத வந்து எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கோடது, சரிங்களா? அதாவது ஜூன் 2 எக்ஸ்பைரியோடது. இதில் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,100, சரிங்களா? 24,100 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதில் தான் கம்மியாக இருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம 24,100 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துப்போம். அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிளில் என்ன லெவல்ஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். நாளைக்கு வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா கரண்ட் வீக்கோட ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் ரேஞ்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே இது நம்மளுக்கு ரேஞ்ச் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம எப்போவுமே இதை எடுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 100 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அதுக்கு மேலே போனாங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் ஒர்க் ஆகும். அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிளோட ரேஞ்ச் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சராக என்ன கிடச்சிருக்காங்க அப்படின்னா 24,080 அப்படின்றது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சராக கிடச்சிருக்கு. R1 24,296 அப்படின்ற லெவலும், R2 24,353 அப்படின்ற லெவலு கிடச்சிருக்கு. S1 23,884, S2 23,827 அப்படின்ற லெவல் வந்து கிடச்சிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிறது தாங்க, R1க்கு மேலேயோ S1க்கு கீழேயோ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா 920 ஸ்டார்ட் ஸ்டாடில் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், லெவல்ஸ் வந்து எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற வீடியோ இருக்கு, மறக்காம பாருங்க. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட் வேல்யூவா என்ன கிடைச்சிருக்காங்க அப்படின்னா 206 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. R1 259, R2 324, R3 389 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க, சரிங்களா? அது மாதிரி S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 163, S2 122, S3 81 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு அதில் தான் கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா லெவல்ஸ் வந்து மாறும். இதில் இண்டெக்ஸில் ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க, லெவல்ஸ் அப்படின்றது மாற போகிறது கிடையாது, சரிங்களா? இதே லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஃப்ரீ கிளாஸில் அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஏன் நம்ம இதில் வந்து லெவல்ஸ் மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ கிளாஸில் அட்டன் பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுப்போம். அதில் நீங்கள் மறக்காமல் வந்து செய்யலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், நம்ம போடக்கூடிய லைவ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வந்து புதுசாக இண்டிகேட்டர் அப்படின்றது வந்து பில்டு பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்லையும், ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.